இன்னைக்கு உருண்ட மலபுரத்தில உருண்ட மலபுரத்தில நான் இன்னைக்கு உருட்டு சத்தம் கேட்டதில்லை அந்த உருட்டு சத்தம் கேட்டதில்லை அந்த உருட்டு சத்தம் கேட்டதில்லை ஆக்காட்டி ஆக்காட்டி நீ எங்கதா போயிருந்த எங்கதா போயிருந்த எங்கதா போயிருந்த இன்னைக்கு இத்தனை நாலு பட்ட பொறிச்சடி மூணு குஞ்சி அந்த மூணு குஞ்சிக்கு வரவேறி நான் மூணு முறை சுற்றி வந்தேன் அந்த நடு குஞ்சிக்கு வரவேறி நடுமலையும் சுற்றி வந்தேன் அந்த கடைசி குஞ்சிக்கு வரவேறி நான் காடு மலை சுற்றி வந்தேன் ஒரு காடு குலத்திமையே என்ன காத்திருந்து கண்ணி வைக்க காத்திருந்து கண்ணி வைக்க காத்திருந்து கண்ணி வைக்க காத்திருந்து கண்ணி வைக்க இன்னைக்கு காலு ரெண்டு கண்ணிக்குள்ள காலு ரெண்டு கண்ணிக்குள்ள சிலது ரெண்டு மாரடிக்க சிலது ரெண்டு மாரடிக்க பெற்ற மக்கள் இன்னைக்கு உங்களை விட்டுட்டு இன்னைக்கு உங்களை விட்டுட்டு இன்னைக்கு உங்களை விட்டுட்டு இன்னைக்கு கைலாசம் போறனடா கைலாசம் போறனடா இன்னைக்கு நாளை மீறி இன்னைக்கு ஏறி பெரிய பாட்ட குணமும் பெரிய பாட்ட I
கும்பலாங்க அடிலவாளி தள்ளுகள நறுக்கு பொருளல்ல அதினவரத்தின மாறுகள எனக்கு முடிச்சாலும் முடிகளுக்கு ஒரு புள்ளியம் வெட்ட பார்த்து எனக்கு இதுக்காக இதுகளுக்கு ஒரு இறக்கமுள்ள மனிதரையா கோபாதவா விட்டு கொள்ளக்கூட போவதில்லை அப்படியா? என்னது பொட்டவருக்கு போயலா? பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? என்னை விட்டு வர மாட்டேங்கிறாரா? இதுவே நல்லா இருக்குதாம்ல? ஆமா. அதை நக்காம இருப்பாரு அவ்வளோ நேரம். அப்புறம் ஆமா 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 அடிக்கி என்னது பிசு பிசுன்னு இருக்குதா? அடே நாதா பாட்டு படிக்கலாமா? அடே நாதா அட மாடா நாதாரி பேரு பாடுறீங்களா? புள்ளை புள்ளே புள்ளக்கா கூட்டு புள்ளே யாரக்கா புள்ளை புள்ளே புள்ளக்கா கூட்டு புள்ளே யாரக்கா புள்ளை புள்ளே புள்ளக்கா கூட்டு புள்ளே யாரக்கா சொல்லு சொல்லு
வாடி அதான் சிரிக்கி நாதாரி சிரிக்கி வாடி சீக்கிரம் ஊர பக்கம் போக தூமியை புடுங்கி சாணி குச்சி வாடி வாடி தூமியை பிடிக்கி நாதா வாடா சீக்கிரம் பேசக்கூடாதா சொல்லி கொடுக்குறாங்கல்ல அப்படித்தான் பேசுவேன். அப்படிதான் பேசணும். நீங்க எதுக்கு அப்படி சொல்றீங்க? அப்படியா? ஏது தங்கச்சி எப்படி சொல்லுங்க. என்ன வந்தது என்னடி போனது என்னடி? என்ன அந்த மனுஷனை பாத்தியா? என்ன மனுஷனா? நம்மளை கட்டினவர பாக்கல. பாக்கலையா? என்னடி ஓ வயசுக்கு இன்னும் பார்க்காமே இருக்க? பாக்கலையே. என்ன கல்யாணம் எத்தனை வருஷமாச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆயா 23 வருஷம் ஆயிடுச்சு. 23 வந்தான். அண்ணன் நடப்ப அச்சு பட்டம் என்ன மயத்துக்கு மானரக்கம் வெக்க ரோசம் தான் இந்த இடத்துக்கு வர முடியாது. இல்ல அது உண்மைதானே. மாணவக்க உள்ளவங்க சினிமாவுக்கு நாடகத்துக்கு வருது. ரோஜமானது அங்கே சித்தாள் வேலைக்கெல்லாம் ஏன் போல? சித்தாள் வேலை ஒண்ணு நான் தெரியாம கேட்கிறேன். இந்தா என் தங்கச்சி சம்பளம் வாங்குறேன். இந்தா என் தங்கச்சி தங்கச்சி கூட பண்ண தங்கச்சி எப்படி வச்சு 2000 ரூபாங்கய்யா? வாய வாய போட்டியா? 5000 ரூபாங்க. நான் உனக்கு 1000 ரூபா தர்றேன். பேசாம ரெண்டையும் தூக்கி பிடிச்சி ஆலைதான் கருமத்தை இல்ல. அந்த அக்கா வீட்டு விளையாண்டா வாஜாவா வாய மூணு வாய வாய குழம்பு ஆமா ஆண்டி வீட்டு கூலி ஊத்தனா? ஆமா விளையாட்டு பொண்டாட்டி பார்த்து உனக்கு கூலி ஊத்த போக மாதிரி அது கூழு. நான் பாயாசம் விட்டேன். இவன் மிஞ்சி ஊத்த வேண்டாம். என் கால அளவுக்கு வருங்க. காலத்துக்கு வச்சா பொம்பளாச்சி விட்டு போங்க. ஐயா ஊட்டிப்புக்கார அவளை நேர இருங்க. ஆமா மண்டையில மட்டும் மசு இருக்கு. ஏன் மட்டும் ஏன்னா வாயக்கிட்ட சும்மா ராணி வேற. அந்த ஆத்தா சின்னதா இருக்கேன். எங்க ஆத்தா சின்னதாளுக்கு சிறுசா இருக்கு. பொம்பளை பொம்பளை கட்டி பிடிக்க வேலாம்டா. பொம்பளை அவங்களே தாண்டா கட்டி பிடிக்க கூடாது. வாங்க நம்மள அவ கூப்பிட்டுருக்கா. வல்லையம்மா கூப்பிட்டுருக்கா. ஆமா எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியல. எதுக்கு? அவ வந்தானா அவட்ட யாரும் பேசக்கூடாது. சரி அப்படி பேசினேன்னா ஒன்ன விட்டு ஒன்னு அறுத்து போடுவேன். ஒன்ன விட்டு ஒன்னா இருக்கிறதுனா எதை? காதத்தான். காத. ஆமா சரி சரி கூப்பிடு. கூப்பிடு. அடே Ayah
சொன்னேன். உனக்கு அவ்வளவு துணி வந்துருச்சா? இந்த மாரியம்மக்களை கும்பிட சொல்லி அப்புறம் எனக்கு இருக்க வெளியில பாரு என்ன செய்வேன். உன்ன மாதிரி நினைச்சா போயிட்டு கொல்ல நாள வேலை செய்யாம கிடைக்கு. யாரு கட்டைக்கு வேலை செஞ்சுட்டாலும் இங்க பாரு, என் மன்னவருக்கு மூத்த மனைவி உனக்கு நான் மரியாதை கொடுத்துருக்கேன். என்ன அவன் கிடக்குறா? என்னக்கா நீ நல்ல பேச. அவன் கிடக்குறா? நீங்க அக்கா ஏன் கோபப்படுறா? அதானே 9 வருஷம் நம்ம புருஷனுக்கு வாக்கப்பட்டவா. நீ அக்கான்னு சொல்லும் போது எனக்கு வர எனக்கு தெரியுது. நீ அக்கான்னு சொல்லும் போது சரி இந்த ஊர்ல 10 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கி அரைச்சு செங்கரம்பி தங்க கட்டி செங்கரம்பி தங்க கட்டி வந்துட்டாரு. என்னடி சண்டை? நொன்னடி சண்டை. உன்னை பார்த்தாலே வாங்க அடக்க ஒடுக்கமா இங்க உங்களுக்கு என்ன அடக்க என்ன அரண்மனையில ஒரு வெள்ளை தேவை மனைவிமாறு. அரண்மனையில ஒரு வெள்ளை தேவை மனைவிமாறு எப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கிறீங்க? நாட்டு மக்கள் என்ன நினைப்பார்கள்? அக்கா தங்கச்சிக்கு நாங்க ஒன்னா இருப்போம், வெளியே இருக்க போவோம், உனக்கு இருக்க போவோம், கெடுக்காதீங்க. சரி, அக்கா தங்கச்சி நீங்க வெளியே இருக்க போவீங்க. ஆமா ஆமா ஒற்றுமையா இது எப்படி இடம்? ஆமா இப்ப நெருக்கிச்சுன்னா எப்படி விட்டாலும் போவோம். நான் வந்து எதுக்கு வந்தேன்? எதுக்கு நீ பாத்தியா? எதுக்கு தான் வந்தேன்? எதுக்கு வருவாரா தெரியாமையா வந்தாரு? என்ன இத்தனை வரை போட்டு உங்ககிட்ட வந்தாங்க என்கிட்ட வந்து நான் ஒத்துக்கல. குப்பாரை கொடுத்து வந்து குப்பாரை போட்டு விட்டல, உங்களுக்கு தெரியுமில்ல? சரி, நீங்களும் என்ன நன்றியா போட்டு பாத்திய குண்டு யாருல மாத்திரையெல்லாம் போட்டு பார்த்தாரு எனக்கு. நம்ம குளத்துக்கு இது ஆகாது. சரி ஏமாச்சா நான் வாழப்பா போட்டு 2 உங்களை வாழ்த்திட்டு போறேன். சரி 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 சந்தோஷம் தானே? இருக்கு நான் வெள்ளக்காரரோட சண்டைக்கு போறேன். சரி சரியா? இந்த சண்டைக்கா உரிய சண்டைக்கு வராங்க. சண்டைக்கார வெள்ளக்கார சண்டைக்கு போறாங்களா? அப்புறம் நீங்க எல்லாம் அக்கா தான் வச்சு அப்ப போருக்கு போட போறீங்க. ஆடி பாடி சந்தோஷமா என்னை அனுப்புனா நான் வெற்றி அடைய முடியும். ஆமா இல்லைண்டா அவ்வளவு தானே. ஆமா சாமான்கள் எல்லாம் நல்லா வச்சிருக்கீங்களா? அதை நீ பார்த்து போயில வேற ஆயுதம் சாமியா நல்லா வச்சிருக்கேன், நல்லா வச்சிருக்கேன். ஆடிப்பாடி சந்தோஷமா இருக்க போயிட்டா. ஆமா எப்ப போட்டா வாகடி வாகடிக்க கையிலே வடக்கு முகம் பார்க்கையில மச்சா வடக்கு முகம் பார்க்கையில மச்சா வடக்கு முகம் பார்க்கையில கையிலே
சீக்கிரம் நம்ம அரமனை குடிமான கூட்டம் பாப்பா செல்லுங்கள் செல்லுங்கள் ஏன் கேட்டு வம்பே நம்ம கவிச்சு ஊட்டி போடுறது காய்கறி என்ன வம்புட்டா வேணா போலாம் சக்கா பண்ணுதா அப்ப வரவா குமரியில எப்படி இருந்துச்சு தாத்தா பாத்தியாக்கா அவளுக்கு என்ன அழகு கமாம் சொல்லலாம் குளிக்க மாட்டாளாம்ல குடிமகனே ஆத்தா பல்லு ஒரு மாசம் வச்ச முடிவட்ட முக்காருவாம் முடிவட்ட அப்பு வணக்கம் அப்பு வணக்கம் அப்பு என்ன ஆத்தா குளிச்சு வந்திருக்காங்க இல்லடா குளிச்சுட்டு உள்பாடிய காய போட்டுறது யாரோ தூக்கிட்டு விட்டாங்க இவங்க ஆமா அத்தா பெரியாத்தா உங்களுக்கு கும்பிடாத்தா மங்களமாக வாழ்வாய் உங்களுக்கு கும்பிடாத்தா குடிமகனே அப்பா குடிமகனே மக ஆத்தா உன்னை நான் இங்கு எதற்காக அழைத்தேன் தெரியுமா எதுக்காகத்தா எனது ஆறுவீர் நாயகர் வெள்ளக்காரனோடு சண்டைக்கு போகிறார் சரிங்க. ஆகையால் எங்க 7 பேர்த்துக்கும் குழந்தை இல்லாத காரணத்தினால் சரிங்க. நீ பிள்ளைக்கு பிள்ளையாக இருந்து சரிங்க. அவருக்கு செய்ய வேண்டிய ஈமக்காரியங்கள் அத்தனை செய்து அவரை சண்டைக்கு அனுப்ப வேண்டிய கடமை உன் கடமை சீக்கிரம் அவளை செய். ஆகட்டும் ஆத்தா ஜெயிப்பா ஆத்தா சொல்லுங்க 7 பேர்த்துக்கும் பிள்ளை இல்ல ஆமா உங்களுக்கும் பிள்ளை இல்லையாத்தா எனக்கும் இல்ல உங்களுக்கு இல்ல இல்ல. ஏத்தா இல்ல இல்லன்னா இல்ல வயசு வரணும் ஏத்தா அடப்படப்பு இருக்காத்தா தெரியல தெரியலையா வாய வச்சு பாரு ஸ்கேனிங் பண்ணி பாத்தீங்களாத்தா எல்லாம் பார்த்தாச்சு அப்பச்சியை கூப்பிட்டு போனீங்களா இங்க ஆஸ்பத்திரி கேஸ் ஸ்கேன் பண்ண சரிங்கத்தா வேலை அப்புக்கு அப்பச்சிக்கு வேலை வைக்கிறேன்தா ஆ. கூலி வாங்கத்தான் போ சரிங்கத்தா அத்தா சொல்லுங்க கிண்ணில வந்து தண்ணி விடுங்கத்தா என்னது தனியா யோ என்ன சொல்ற இல்லைங்கத்தா என்னத்தா முடிய பிடிக்கீங்க கிண்ணில கொஞ்சம் தண்ணியை விடுங்கன்னு கேட்டேன்டா சரி அப்போ அன்பு மக்களே வீதி வரை உறவு வீடு வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை இந்த குடிமை இருந்தேன் அதாவது உங்க உள்ளூர்களுக்கு குடிமைக்கு உள்ளூர் கூலிக்கு போடுங்க ஆமா முடிஞ்சா போடுங்க அடி துண்டை எடுத்துட்டு போங்க அப்படி காசு இருந்தா கொலுசு வச்சு கல்வி போட்டு போங்க அத்தா அருமல்ல காசு வேணும் எல்லாம் கொடுக்குறீங்க இருந்தாலும் உள்ளூர் கூலின்னு ஒன்று வேணும்தா நாளைக்கு போய் சொல்லி அந்த ஊர்ல போய் காசே ஆளுக்கு ஒரு ரூபா சரிங்கதா சரிங்கதா வேலை ஆரம்பிக்கிறதா எல்லாரும் குடிமகன் காசு போடுங்க உங்க காசிக்கு போனது மாதிரி குடிமகன் காசு போட்டீங்கன்னா காசிக்கு போன புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க எல்லாரும் சில்லற காசு போடுங்க சரி, பூஜை. சார் 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 கத்தி தீட்டணும்க்கா அப்பச்சி 6 மாசம் கழிச்சு வந்திருக்காருல போருக்கு போனவர் காயங்க மட்டப்படாதுல பச்சை அப்படி நைஸா எடுக்கணும் அந்த ஆத்தாக்கள் வேணாம் ஏற்கனவே மாடு வச்சு வந்து கிடக்கு
வேலையை உனக்கு அசல கீழே விட்டாத ஆமாப்பா ஆமா வீக்கிறா சுவாமி சுவாமி எல்லா காரியமும் நல்ல விதமாக முடிந்து விட்டது கண்ணே. இனி நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா விளையமா? முடியாப்பா சண்டைக்கு போற Thank you.
மற்றெல்லாம் தொழில்கொண்டு பெண் சொல்பவரே, மணிமுடி தரித்த மன்னராயனும் மணி வழிபடைத்த அறிந்தராயனும் கட்டிடத்தை